இந்தியன் பேங்க்கில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இங்கே வரக்கூடிய இந்தியன் பேங்க்கு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், சரிங்களா. இதில் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனம் மூலியமாக இந்தியன் பேங்க்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ரீஜனில் வந்து தமிழ் தெரிந்த கேண்டிடேட்ஸ், அதாவது தமிழ் வந்து எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ், பேச தெரிந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். டோட்டலாக 160 வேக்கன்சி வந்து தமிழ்நாடு புதுச்சேரி ரீஜனில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 300 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் 24 வேக்கன்சியும், எஸ்டியில் 12 வேக்கன்சியும், ஓபிசியில் 43 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 16 வேக்கன்சி, ஜென்ரலில் 65 வேக்கன்சியும். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் பார்த்திங்கன்னா ஹியரிங் இம்பார்ட்மெண்ட், ஓசி, விஷுவலி இம்பார்ட்மெண்ட், ஐடி இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இருக்குது, ரிசர்வேஷன். கர்நாடகா கன்னடம் தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 35 வேக்கன்சியும், ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் தெலுங்கு தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 50 வேக்கன்சியும், மகாராஷ்டிராவில் மராத்தி தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 40 வேக்கன்சியும், குஜராத்தில் குஜராத்தி தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 15 வேக்கன்சியும் இதில் இருக்குது, சரிங்களா. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 2/9/2024 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் பே பண்ணுறது, இன்டிமேஷன் சார்ஜஸ் பே பண்ணுறது எல்லாத்துக்குமான கடைசி நாள் 2/9/2024, சரிங்களா. இதற்கான எமோல்மெண்ட் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 48,480 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 7 இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சி அடுத்தடுத்த இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 85,920 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும், சரிங்களா. டிஏ, சிசிஏ, அதாவது சைல்டு கேர் அலவன்ஸு, ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதே மாதிரி லீஸ்ட்டு அக்காமடேஷன், லீவ் ஃபேர் கன்செஷனு, மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்டு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆஸ் பர் பேங்க் ரூல்ஸ் படி உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரீஜன், ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். மெரிட் லிஸ்ட் வந்து அந்த ஸ்டேட்டில் கேட்டகரி வைஸ், ரிசர்வேஷன்ஸ் வைஸ் வந்து மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும், சரிங்களா. கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து தான் செலெக்ஷனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் வந்து அவங்க அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிற வரைக்கும் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த செலக்டட் போஸ்ட்டில் தான் இருக்கணும். அடுத்தது வந்து SMGS 4 கிரேடில் வந்து அடுத்த ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு எழுத தெரியணும், பேச தெரியணும், அதே மாதிரி படிக்க தெரியணும், சரிங்களா. தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி அப்புறம் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டு வந்து நடத்துவாங்க செலெக்ஷன் ப்ராசஸில் இன்டர்வியூக்கு முன்னாடி, சரிங்களா. அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், சரிங்களா. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 இன்க்ரிமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஆஸ் பர் பேங்க் ரூல்ஸ் படி. அதே மாதிரி எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏஜாக இருக்கட்டும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி. அதற்கான கட் ஆஃப் டேட்டு 1/7/2024. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படின்ற இந்த பணியிடத்திற்கு மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக கேண்டிடேட்கிட்ட மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். கிராஜுவேஷன் முடித்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தால் நாட் எலிஜிபிள். ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நாட் எலிஜிபிள். இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC/ST கேண்டிடேட்க்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC NCL கேண்டிடேட்க்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், PWD கேண்டிடேட்க்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எக்ஸர்வீஸ்மனுக்கு வந்து 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 1984 ரியாட்டில் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, சரிங்களா. அன்ரிசர்வ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி EWS கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முன்னாடி சொன்னோம்ல 20லேருந்து 30 அப்படின்றது அவங்களுக்கு பொருந்தும். SC/ST OBC NCL கேண்டிடேட் இவங்களாம் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் அதற்கான எலிஜிபிள். PWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுக்கணும். OBC கேண்டிடேட் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள், சரிங்களா. PWD கேண்டிடேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி, OC கேட்டகரியாக இருக்கட்டும், VI கேட்டகரியாக இருக்கட்டும், அதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்தால்
இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரைப் வேணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் ஸ்க்ரைப் வேணும் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்க ஸ்க்ரைபை யூஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா? இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி கன்சர்ன் அத்தாரிட்டி, கம்பெனண்ட் அத்தாரிட்டியோட வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 45 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 60 மதிப்பெண், 60 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம். ஹிந்தி ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நடுவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? செப்பரேட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 60 நிமிஷம் வந்து உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இந்த 45 கொஷின்ஸ் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் ஓப்பன் ஆகும். அதில் 40 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 40 மதிப்பெண், 35 நிமிடம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அது முடித்த உடனே அடுத்தது அது க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓப்பன் ஆகும். 35 கொஷின்ஸ் இருக்கும். 40 மதிப்பெண் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். 40 மினிட்ஸில் வந்து நீங்கள் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா அது முடிஞ்சிட்டு அடுத்தது ஓப்பன் ஆகும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், இதில் வந்து 35 கொஷின்ஸ் இருக்கும். 60 மதிப்பெண், 45 நிமிடங்களில் வந்து நீங்கள் அதை முடிக்கணும். டோட்டலாக வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 200 மதிப்பெண்ணுக்கு எக்ஸாம் நடக்கும். டோட்டலாக 155 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்தது இன்டர்வியூக்கான ப்ரொசீஜர். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதாவது 1/4 மார்க், ஒரு கொஷின் தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் போகும். அதே மாதிரி இதில் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்லேருந்து 3, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற விகிதத்தில் கேட்டகரி வைஸும் கேண்டிடேட்ஸை இதில் வந்து கூப்பிடுவாங்க. ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 பேர், அதாவது ஒரு ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு 5 பேர் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அன்ரிசர்வ்டாக இருந்தால் 3 மடங்கு, ரிசர்வ்டாக இருந்தால் 5 மடங்கு வந்து கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோட்டல் இன்டர்வியூ மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு இருக்கும். மினிமம் இன்டர்வியூவை வந்து 40% வந்து எடுக்கணும். சரிங்களா? எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு. அதுவே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 35% வந்து எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்கு 80 மார்க்ஸ் வந்து, அதாவது 80%, இன்டர்வியூக்கு 20% வெயிட்டேஜ் உண்டு. இது முடித்ததுக்கப்புறம் டோட்டல் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்கோரில் 100% மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? மெரிட் வந்து உங்களுக்கு 2 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்டர்வியூலையும் சரி டோட்டல் இதுலேயும் சரி ஒரே மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஏஜ், யார் வந்து வயதில் மூத்தவர் அப்படின்றது அவங்களுக்கு வந்து செலெக்ஷனில் இருப்பாங்க. சரிங்களா? ப்ரொபேஷன் பொறுத்த வரைக்கும் 2 வருடம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட். அதே மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு 2 வருடம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு பாண்டு வந்து, ஷூரிட்டி பாண்டு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த பாண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 லட்சத்துக்கான ஒரு இது வந்து பாண்டில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாயினிங் அப்போ உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 3 ஸ்டேஜஸில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீஸ் பே பண்ணுறது, ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் வந்து 2/9/2024 பண்ணணும். வேறு எந்த மோடில், ஆஃப்லைன்லையோ இல்லை அப்ளிகேஷன் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபோட்டோ கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். உங்களுடைய சைனும் ரெடியாக வச்சுருக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஒரு இங்க் பேடில் வச்சு அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது வந்து கேபிட்டல் லெட்டரில் சைனும் சரி, இந்த டிக்ளரேஷனும் சரி கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கைப்பட ஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கீழே வந்து பக்கத்தில் வந்து உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அப்படின்றத இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கைப்பட எழுதி நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதை ஃபுல்லும் ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலிடான மொபைல் ஐடியும் இமெயில் ஐடியும் வச்சுருக்கணும். எல்லா விதமான கம்யூனிகேஷனும் அதற்கு தான் வரும். சரிங்களா?
அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜ் ₹175, ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் indianbank.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் 2024 அப்படின்ற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதற்கான பாஸ்வேர்டு இது ரெண்டுமே வந்து மெயில்லையும் வரும், மொபைலுக்கும் வரும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பி லாகின் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதாவது எங்கே படிச்சிங்க, என்ன டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், என்ன கேட்டகரி, அதற்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கேட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்து சப்மிஷன் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இது வரும். சரிங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வரணும். ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்ஸ் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ டேபை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அதற்கு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இது முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பேமெண்ட் டேபை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபீ பேமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட் வரும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும், வேறு எந்த மோட்லையும் பே பண்ண முடியாது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எது மூலியமாக வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இல்லை பேக் வரதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து டபுள் டைம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிசிப்ட் வந்து ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொசீஜரும் நீங்கள் இது மூலியமாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அது மூலியமாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். எக்ஸாம் கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மூலமாக நோட்டிஃபிகேஷன், இன்டிமேஷன் வரும். வேறு எந்த மோட்லேயும் உங்களுக்கு வந்து வராது. வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் இன்டர்வியூ டேட்டு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் இருக்கும். ஃபிசிக்கலாக தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பயோமெட்ரிக் ஐரிஸ் ஸ்கேனிங் வந்து கேப்சர் பண்ணுவாங்க எக்ஸாம் நடக்கும் பொழுது, அதாவது எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாமில் வந்து அன்ஃபேர் மீன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே எக்ஸாமில் வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கக்கூடாது. அன்ஃபேர் மீன்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டு சென்டரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு புதுச்சேரிலையும், தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு சென்னை, மதுரை, திருநெல்வேலியிலையும் அதாவது எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அல்லது ரிலேட்டிவ்ஸில் யாராவது எனி டிகிரி முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பேங்க்கு ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.